வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆரி வேர்ல்ட். இன்றைக்கி இந்த டிசைன் வந்து நான் எப்படி ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு அட்டையில் வந்து கர்வ் ஷேப் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் சர்க்கிள் அந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் கர்வ் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு, ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்டர் லைன்ஸ் வந்து ரிங்கை மாட்டிட்டு நல்லா டைட்டாக எப்பயும் போல் ரிங் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, கீழே வந்து சுகர் பீட் ரன்னிங் சுகர் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்து முடிச்சுட்டு அந்த கர்வை வந்து கரெக்டாக ஃபுல்லாக வந்து நம்ம இதிலேயே வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அதை தனியாக ட்ரேஸ் பண்ணிட்டு தான் ரிங்கில் மாட்டணும்னு கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைன் பார்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஷேப் அந்த ஹாஃப் சர்க்கிள் வந்து அட்டையில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை பென்சிலில் வந்து ட்ரா பண்ணால் சேமாக ஒரே மாதிரி வந்து ஷேப் நமக்கு வரும். அதுக்கப்புறம் நான் இப்போ போடுறது வந்து 4 ஆன்டிக் பீடு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு அவுட்டர் லைன் மாதிரி ஃபுல்லாக 4 ஆன்டிக் பீட் வந்து ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டோன் வந்து எப்படின்னா மல்டி கலர் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா ஆரி ஒர்க் ஷாப்லேயுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் வந்து வச்சிங்கன்னா என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு வந்து நல்ல ஒரு லுக் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் மேக்ஸிமம் இந்த மாதிரி பெரிய என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ், மேரேஜ் ப்ளவுஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து மல்டி கலர் சொல்லுவாங்க. அதில் கட்ஸ் இருக்கும். ஸோ நல்லா ஷைனிங்காக இருக்கும். உங்களுக்கு நைட் டைமில் வந்து வியர் பண்ணால் நல்லா ஷைனிங் லுக் கொடுக்கும். ஸோ அதனால நான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து இந்த ஸ்டோன் தான் வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து போட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா வந்து அந்த 4 ஆன்டிக் பீட் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதுக்கடுத்து வந்து ரன்னிங் ஸ்டோன் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ரன்னிங் ஸ்டோன் வந்து 2 விதமாக பண்ணுவாங்க. சும்மா தைக்கவும் செய்வாங்க, இல்லை ஒட்டிட்டு தைக்கவும் செய்வாங்க. நான் ஒரு பயத்தில் 2யுமே பண்ணுறேன். ஸோ ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து தைச்சிறேன். ஏன்னா வந்து பெரிய ப்ளவுஸு அப்படிங்கிறப்போ வந்து சப்போஸ் ஒரு இடத்துல விழுந்தாலும் வந்து நம்மளை தான் அடுத்து வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் நல்லா கம் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதும் எல்லா இடத்துலையுமே ஸ்டிச் பண்ணிடுங்க. நான் வந்து மேக்ஸிமம் நைலான் த்ரெட் யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இது வரைக்கும் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்ததில்லை. ஸோ நிறையா பேர் நைலான் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. அது அயர்ன் பண்ணால் தான் வந்து அந்த கம்ப்ளைண்ட் வரும். எதுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து அயர்ன் பண்ணணும்னு நமக்கு தேவையே இல்லை. வாஷ் பண்ணவே மாட்டாங்க. நிறைய பேர் அதை வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து மோஸ்ட்லி வாஷ் பண்ணாதீங்க. ஃபுல்லாகவே ட்ரை வாஷ் பண்ணுங்கள். ஒரு ஷாம்பூவில் இது பண்ணி ட்ரை பண்ணாலே போதும். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து எப்படின்னா, இந்த த்ரெட் ஒர்க் வந்து நான் சிங்கிள் சில்க் த்ரெட்டில் வந்து கொடுத்துருக்கேன். அதனால தான் வந்து நிறையா லேயர்ஸ் வரப்போ நல்லாயிருக்குங்கிறனால நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது ப்ளூ அண்ட் பிங்க் காம்போ. ஸோ அவங்களோட சாரீ வந்து இந்த 2 கலர்லேயுமே வந்ததுனால ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி வந்திருந்தது. உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஸோ உங்களுக்கு பட் இந்த ஒர்க் வந்து எப்படின்னா, இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு மேக்ஸிமம் 4 to 5 days ஆச்சு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. 15 days முன்னாடியே புக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதே மாதிரி ஃபினிஷிங்கில் நீட்டாகவே பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு இதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்டு என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து லதா ஆரி ஒர்க்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.